ஆனா கண்டிப்பா வந்து எந்த மதத்தையும் புண்படுத்து நோக்கத்துல அந்த படம் பண்ணல. நன்றி. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா. முதல்ல நன்றியோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. அழைப்புகளை ஏற்று அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டும் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கிறது அதுதான் விஷயம். அதுல மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த அந்த விஷயத்த அது எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம். இப்படியும் மாத்தலாம், இப்படியும் மாத்தலாம். ஒரு நூல் தான் வித்தியாசம். அதை தெரிஞ்சும் நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்றது ஒரு நன்றிகளோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேடையில நிக்க முக்கியமான காரணத்திலும் அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த மேடையில் நிக்க முக்கியமான காரணம் என்னோட அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. எனது நண்பர் புவியரசன், வெல்விஷர், அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலா வாய்ப்புன்னு சொன்னான். ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்றேன், நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. அவரோட தியரியே அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ இதுதான் என்னோட தியரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம், ரொம்ப நாள் ஆரம்பிச்சோம், இது பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ அது மேலும் வளரும். சார் வேறு நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடம்பு குறைக்காதீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுல போட்டாரு. அவ்வளோதான், பிடிச்சிட்டாரு அவரு. அதே குறைச்சிருங்க ப்ரோ, நான் படத்துக்காக சொல்றேன். ஓகே. இப்போ இந்த படம் வந்து சொல்ற விஷயங்கள் அதான் சொல்றேன். ராஜன் சார் அற்புதமா சொன்னாரு. பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேற விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்ல இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கிறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது நீங்க படத்துல பாருங்க. அது ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்துல ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்ல உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஷின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படிதான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பா வந்து எந்த மதத்தையும் புண்படுத்து நோக்கத்துல அந்த படம் பண்ணல. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக. நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர தடங்கள். மீன்ஸ் என்னன்னா கொரோனா வந்துடுச்சு, அந்த அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலா கொண்டு வந்துட்டார் படத்தை. நிறுத்தி நான் நினைச்சிருந்தா நிறைய நடுவில் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும், கண்டிப்பா அது தெரியும். அந்த சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பா தெரியும். அவருக்கே தெரியும். விடுங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்க இருங்க. கூடவே உட்கார வச்சிட்டாரு. கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு 3 மாசம் உட்கார வச்சிட்டாரு. நீங்க போனா தானே வந்து பயப்படுவீங்க, இல்ல நீங்க கூடவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அந்த அந்த இது வந்து யாருக்கும் வராது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரு அவரு அவர் கொடுத்த வாய்ப்பு. அப்புறம் இந்த படத்தை பத்தி நான் அதிகமா பேச போறது இல்லை. நீங்க தான் இதுக்கு மேல சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பாத்துட்டீங்க, ஸ்னீக் பீக் பாத்துட்டீங்க, சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேச போறாங்க. அவங்கள வச்சு நீங்க தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை நீங்க தான் வந்து கரெக்டா சொல்லணும்னு நான் நம்புறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்துட்டாரு. அண்ட் தென் அந்த மேல கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உடைஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள், அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது, சில நண்பர்கள் இந்த படம் மூலியமா எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோட அவங்கள மேடைக்கு நான் அழைக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்க அனுமதியோட. நவீன்குமார், ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனிஷ்,
வாங்க. சரவணன். இவனை பத்தி ஒரு ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலா ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்கை ஏன்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுக்கு இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆளு. ஏன்னா நான் நிக்கலாம். ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நின்னுதான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டா இப்படியும் விழ முடியாது, அப்படியும் விழ முடியாது. சோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. சோ இன்னொரு படம் கிடைச்சா அடுத்த படம் வாய்ப்பு, இந்த படம் கிடைச்சா அடுத்த படம், அப்படி போயிருக்கலாம். பட் ஆனா என் தம்பி அப்படி போகல. கூடவே நின்னான், கடைசி வரைக்கும் நின்னான். அது வந்து யாராலையும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் கோபி, சாரி, முத்துக்குமார், அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ். அவரும் 2 ஷெட்யூல் ஒர்க் பண்ணாரு. சில காரணங்களால தான் அவரும் போனாரு வெளியே, மற்றபடி எந்த இதுல இப்போ வரைக்கும் என் கூட டெஸ்ட்ல இருக்காரு. அப்புறம் தினேஷ் டிசைனர் விஜய், அவர் நான் கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். இந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம். ஏன்னா நாங்க இப்பதான் நேர்லயே சந்திச்சுக்கிறோம். சத்தியமா நம்ப மாட்டீங்க, கடவுள் ப்ராமிஸா இப்பதான் நேர்லயே நாங்க சந்திச்சுக்கிறோம். போன்லயே தான் ஒர்க் பண்ணுவோம், போன் கால்ல இருக்கும், போன்லயே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவர் சொல்லுவேன், நான் கான்செப்ட் சொல்லுவேன், இப்படிதான் பிரதர், இப்படிதான் பிரதர், இப்படிதான் பிரதர், டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ணி நம்ம ஒரு நினைப்போம், அதை விட அதிகமா கொடுப்பாரு. என் டீமே அப்படிதான். என் டீம்னு சொல்ல மாட்டேன், சாரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்து மூலியமா தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள். இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க எல்லாம் யாருமே கிடையாது. இந்த படம் எப்ப ஆரம்பிச்சதோ, இந்த ஒர்க் நான் எப்ப ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்க எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட். இதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார், அவரை கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா சமயத்திலையும் அவர் வந்து அவர் கூட தான் ஜாலியா இருக்கும். வந்து இப்ப சொன்னீங்கல்ல, ஐயோ வேணாம்பா வேணாம்பான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு, அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான், அதான் கட் பண்ணிடுவார் கரெக்டா, ட்ரிம்டு கரெக்டா இருக்கும். நவீன் அப்படிதான், நவீன் டீசர் கட் அவரு தான் ட்ரெய்லர் கட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அது எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், ஆதவா ஈஸ்வராவுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நிறைய நிறைய சங்கடங்கள் நாங்க நிறைய இது பண்ணோம், பார்த்தோம், சம்பந்தமே இல்லாம கஷ்டங்கள் வந்தது. அப்ப எல்லாம் வந்துட்டு இன்னொரு படம், அடுத்த படம் போயிடலாம், அடுத்த படம் அப்படிலாம் இல்லாம, ஸோ இது வந்து இந்த படம் ஒரு நல்ல படம், இது நீங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வரணும், ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்ல என்ன இது பண்ணாலும் சலிக்காம, இது பண்ணாம, முகம் சலிக்காம ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்க. இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக. அப்புறம் சென்சார் ஆபீஸ்ல இருந்தும் சரி, வசுமதி மேம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா லாஸ்ட் அவங்களும் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சென்சார் ஆபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி, சென்ட்ரல் போர்டு ஆபீஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து எப்படி, ஏன்னா அவங்க வந்து நினைச்சிருந்தா வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிருக்கலாம், பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட், அந்த டைட்டிலுக்கே வந்துட்டு அவங்க எழுதி வச்சுட்டு சொன்னாங்க. ஆனா கடைசியா ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அதுக்காக நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர், நண்பர், அண்ணா, எல்லாமே சொல்லிக்கலாம், பாலசுப்ரமணியன் சார், கோ டைரக்டர். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் இவரை பத்தி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தார். நடுவுல கருத்து வேறுபாடுகள் 1 நாள் 2 நாள் வந்தது. அப்படி இருந்தாலும் அடுத்த நாள், தம்பி என்னாச்சு வா, நான் பேசுவேன், நான் அவரு பேசுவார். எங்க அப்பான்னு சொன்னா கோவம் ஒருவருக்கு, நான் உன்ன வயசு தாண்டா அப்படின்னு சொல்லுவாரு. என் அப்பாவுக்கு அடுத்து கண்டிப்பா நான் பாக்குறேன், அதை நான் பெருமைப்படுறேன் இதை நான் சொல்றதுக்கு. அப்பா முன்னாடியே அதை நான் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், பிரஸ் மீடியாஸ் தெரியும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேற ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு இருந்தது. இங்க வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தால இங்க வந்து மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு நாங்க என்ன போராடணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி அந்த ஒரு நாள்ல எல்லாருமே இங்க கூட்டு வரணும், அசம்பிள் பண்ணி கூட்டு வரணும். ஸோ எல்லாமே இது பண்ணும். அதுக்கு பக்கபலமா இருந்தவர் இவங்க நண்பர்கள். அப்புறம் தங்கராஜ் சார், ஸ்கிரீன் ஃபோக்கஸ் அவர் தங்கராஜ் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கூட்டு போனேன். ஸோ இந்த இதுதான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒன்லி கண்டென்ட், நட்பு ரீதி, நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியா வெளியே வரணும், கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட தாட். அந்த தாட் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நம்புறேன். பிளஸ் அதுக்கப்புறம் இது வந்து மனிதன் இன்னொன்னு, நான் சாரி, அந்த திரைப்பற்றை
அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுறேன் உங்க அனுமதியோட. அந்த இது பண்ணாங்க இல்லைங்களா, ஆக்ட், அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நின்று எல்லாருமே பேசுறது, ட்ரெய்லரும் பேசுறாங்க, ஸோ இதுவும் பேசுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு தான் அதை பேசுறாங்க. ஸோ அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறேன். சிவா வாங்க, நண்பர் வாங்க, குழந்தைங்க வாங்க, எல்லாம் வாங்க. ஸோ இவங்களுக்கு எனக்காக இன்னொரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னா நான் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாதிரி லான்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன், ப்ரோ இது ஆதவா ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ், வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம், இந்த ஆக்ட் வேணாம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த ஆக்ட் வேணாம். ஒரு ஆக்ட்னு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. டிராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னா, ஏன்னா வரவங்க வந்துட்டு, ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேற, டிராமாங்கிறது வேற. அது வந்து பார்க்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல ப்ரோ, ஒர்க் அவுட் ஆகும், நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, ஒரு அழுத்தி சொல்றாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்றோம். ஸோ ஏன்னா இது சினிமா கிடையாது, எடிட் பண்ணிட்டு தூக்கி போட கிடையாது, ஃபுல்லா லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மனசுல வச்சு நான் பண்ணேன். அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது வேற, அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்றது, லைவா ஆக்ட் பண்றது வேற விஷயம். ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன், நண்பர் சிவா கிட்ட கொடுத்துட்டேன். நான் எண்டு வரைக்கும் இதுதாங்க, நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ நீங்க பண்ணுங்க பிரதர், பாருங்க அப்படின்னு. ஆனா போ எண்டுல அதை இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினைச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க, கை தட்டினாங்க. சில பக்கத்துல பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்கினாங்க. அதுவே இது கிடைச்ச வெற்றி. நான் பார்த்தேன், அதுவே இது கிடைச்ச, இந்த டிராமா கிடைச்ச வெற்றி. இந்த 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 இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது. ஏன் அவரை நான் கூப்பிட்டேன்னா, அதை வச்சுட்டு அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவரு தான். ஏன்னா நான் உண்மையாலுமே சொல்றேன், நான் வேணான்னு. அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன். இது பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது எப்படி முடிக்கணும்னு தெரியல. இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு. இது டெலிவரி பண்ற விஷயம் அது வந்து உங்க பிரஸ்ஸான உங்களுக்கும், மக்களாக உங்களுக்கும் தான் இருக்கு. மனிதநேயம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மாத்த முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமா இருக்கு. அதை மாத்தலாம். மாறணும்னு நினைச்சா மாறாது. மாத்தணும்னு நினைங்க, கண்டிப்பா மாறும். அதுதான் விஷயம். அதுதான் நான் கடைசியா சொல்ல வரேன். இந்த படத்தை மூலியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். படம்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனா படிப்படியா தான் குறைஞ்சது. படிப்படியா குறையும். அதுக்கப்புறம் நம்ம இல்லாதப்ப நீங்க வந்து அப்பா ஜெனரேஷன், தாத்தா ஜெனரேஷன் இருந்துச்சு. படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே ஒழிய, அது யாராலையும் மறுக்க முடியாது. டெஃபினட்டா குறையுது. அதுதான், ஒரேடியா குறைக்க முடியாது. ஆனால் குறையும். அதுக்கான ஸ்டெப்பை நாம எந்த துறையில இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும். அதை தான் நாங்க செய்யறோம். ஸோ இதை வந்து நான் சினிமால இருக்கேன்னா, சினிமால நான் இதை காமிக்க முடியும். இப்படி நான் காமிப்பேன். இதை வந்து படிப்படியா மாற்றம் உண்டாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரே இதுதான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹியூமானிட்டி தான் மெயின். ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து, அதையெல்லாம் தாண்டி, ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு உடனே மாறலனாலும் நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் மாறும், நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும். ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது நான் உறுதியா இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் நான் கண்டிப்பா நினைச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது உங்க கையில தான் இருக்கு, ப்ளஸ் பீப்புள்ஸ். ஸோ நீங்க அதை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. சாரி ப்ரோ, சாரி, இவர் கார்த்தி, இவரையும் நான் சொல்லணும். கார்த்தி சொல்லிட்டேன். ஏன்னா இவரும் பாலு சார் கூட. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து வந்து இவர் கோயிலுக்கு போக வேண்டியது. ஆக்சுவலி என் நண்பர் நவீனோட வந்து இவரும் கோயிலுக்கு போக வேண்டியது. ஆமாங்க, ஒண்ணும் இல்ல, எல்லா ஒர்க்கும் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா எங்களை அவ்வளவு மென்டல் ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லாம் எடுத்துட்டு எப்பாடான்னு சொல்லிட்டு கடவுளே சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு போலாம்டா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நேத்து போயிட்டு வந்துட்டோம். மறுபடியும் காலையில வந்து நவீன் ஒரு சின்ன பிளே ஒண்ணு இருக்கு, டிசிபி அவுட் போட முடியுமா அப்படின்னு. டேய், டிசிபி அவுட் சிம்பிளா வர்றது விஷயம் இல்லடா, 2 மணி நேரம் ஓடுனா 2 மட்டும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல நீ எப்படியாச்சும் போட்டு கொண்டு வா. ஆக்சுவலா அந்த பிளே பண்ணாங்க இல்லையா, அந்த பிளே பண்ணதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வீடியோ போடுறதுக்காக பண்ணி கொடுத்திருந்தாங்க. அது பண்ண முடியல, சாரி. அது மட்டும் ஆக்சுவலா இமேஜா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பட் டிசிபி அவுட் தான் ஆபரேட்டர் வேணும்ட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால அது மட்டும் இது பண்ண முடியல. இவங்களுக்கு எல்லாம் நன்றி. ஏன்னா இவங்க எல்லாம் தான் படம்
ஸோ அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட அவ்வளவுதான். என்ன சொல்றது, அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஒரு விஷயமும். நிறைய அழுதுருக்கான். நாங்களே ஆபீஸ் விட்டு வெளிய போடான்னு தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பண்ண அப்பெல்லாம் முடியாது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல உண்மை இருக்கிற உண்மைய சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம். அவ்வளோ மென்டல் ப்ரெஷரு. ஆக்சுவலா வந்து ப்ரொடியூசரும் இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி. நைட் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. 2 மணி ரூம்ல என்னோட ரூம்மேட் தான் ஆக்சுவலா வேற ஒண்ணும் இல்ல. நைட் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்படின்னு தானே பேசுவீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அதான் அவர்தான் உட்காந்து அமைதியா உட்காந்து வருவார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பேசுறேன். ஓகே ஓகே இதுதான். தேங்க்யூ ஓகே. நன்றி.